Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 2:15 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவால் கழுவப்பட்ட வாழ்க்கை இயல்பாகவே தேவ மகிமைக்காக பிரகாசிக்கும். ஆண்டவருக்கு பிரியமானபடி நீங்கள் நடக்கும்போது பரலோகத்தின் நற்கந்தம் உங்களை பின்தொடரும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்ற வேதவசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, ஜீவனை ரட்சித்துக் கொள்வது எப்படி? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார், தம் ஜீவனை பலியாக்கினார். வேதத்தில் நாம் பவுலை குறித்து வாசிக்கிறோம். சவுலாக இருந்த அவன் தொடக்கத்தில் தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவற்றை செய்தான். ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்து, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். அன்று அவன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான். பவுல், என் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தேன். இயேசு சிலுவையில் சிந்தின தம் விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவினார். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறேன் என்று கூறுகிறான். பிரியமானவர்களே, உங்களை குறித்து என்ன? பெற்றோரே, உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிரம்பியதாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் உங்களை கழுவும்படி கேளுங்கள். அப்போது புது சிருஷ்டியாவீர்கள். கிறிஸ்துவின் நற்கந்தம் உங்கள் வாழ்க்கையில் வீசும். வேதம் கூறுகிறபடி என்னென்ன நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும்? தேவனுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படும் போது புது சிருஷ்டியாக மாறுவீர்கள். பிறகு ஆண்டவர் உங்களை நடத்துவார், வழிகாட்டுவார், எப்பொழுதும் உங்களுக்கு முன்னே போவார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நற்கந்தம் வீசும். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விளக்காக பிரகாசிப்பீர்கள். வேதம் யோவான் ஸ்நானன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் என்று கூறுகிறது. தேவ மகிமைக்காக பிரகாசிக்கலாம். பெண்களும் தேவனுக்கு மகிமையாக பிரகாசிக்க வேண்டும். இப்போதே நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தத்தால் நிறைவோம். அந்த மகிமையான வாழ்க்கையால் நம்மை நிரப்பும்படி தேவனிடம் கேட்போம். நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். வெளிச்சமாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள். மேலும் உலகத்திற்கு வாசனை வீசுகிற கிறிஸ்துவின் நற்கந்தமாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக விளங்குகிறீர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்காக நீங்கள் வாழும் சாட்சியின் ஜீவியமே அந்த நற்கந்தம். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதும் மாசற்றதும் கரை திரையற்றதுமாயிருக்குமானால் உங்களை காண்கிறவர்கள் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை காண்பதற்கு அது வழியை ஏற்படுத்தும். ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயிருக்கும். கிறிஸ்துவின் மந்தைக்குள் வருவதற்கும் ஏதுவாயிருக்கும்.
நற்கந்தத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. நான் இங்கே இருக்கிறேன் வாருங்கள் என்று அது பிரபலப்படுத்தி கொண்டிருப்பதும் இல்லை. அது அமைதியாய் தன் வாசனையை பரிமளிக்கும் போது அந்த நறுமணத்தால் அநேகர் இழுத்து கொள்ளப்படுவார்கள். ஒரு மலரின் நறுமணத்தை வெகு தூரத்திலிருந்தே முகர்ந்து ஆயிரக்கணக்கான வண்டினங்கள் அதை நோக்கி பறந்து வரும். நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று நற்கந்தமாய் ஜீவிப்பீர்களேயானால் உங்களுடைய வாய் பேசாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கும்படி இழுத்து கொண்டு வந்துவிடும். இன்று கிறிஸ்தவர்களை குறித்த துக்கமான காரியம் என்னவென்றால், அநேகர் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்வாசனை வீசும் நிலையில் இருக்கிறார்கள். பொய், லஞ்சம், உண்மையற்ற நிலை, துன்மார்க்கம், விபச்சாரம் மற்றும் அடிமைத்தனத்தில் சிக்கி நற்சாட்சியை இழந்து கர்த்தருடைய நாமம் புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் மூலமாய் அநேகர் இடறி போய்விடுகிறார்கள். கிறிஸ்தவனாய் இப்படி செய்கிறான் என்று புறஜாதியார் கிறிஸ்தவ மார்க்கத்தையே படித்து பேசுகிறார்கள். நீங்கள் 2 கண்களினால் மட்டும்தான் உலகத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் உலகமோ உங்களை 1000 கண்களால் கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நற்கந்தமாயிருக்கிறீர்களா அல்லது துர்வாசனை வீசுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை நிறுத்தி, ஆண்டவரே, நான் உமக்கென்று நற்கந்தமாய் வாசனை வீசுகிறேனா அல்லது என் மூலமாய் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக துர்வாசனையை வீசுகிறேனா என்று கேட்டு உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, சாட்சியின் ஜீவியத்தை பரிசுத்தத்தோடும் தேவ பயத்தோடும் காத்து கொள்ளுவதன் மூலம் நற்கந்தம் வீசுபவர்களாக வாழுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருப்பதற்கு என்னை அழைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கை உம்முடைய அழகை, கிருபையை, நீதியை காட்டுவதாக அமையட்டும். ஆண்டவரே, தயவாய் உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிறைத்து சத்தியத்தின் பாதையில் நடத்தும். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், என்னுடைய ஒவ்வொரு செயலும் கிறிஸ்துவின் நற்கந்தத்தை வெளிப்படுத்துவதாக. உமக்கு பயப்படும் பயத்தோடு நான் வாழவும், என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவும், உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவும் உதவி செய்யும். உமக்கு பிரியமான, உலகத்திற்கு ஆசீர்வாதமான தூபவர்க்கமாக என்னை வாழ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் இருதயத்தை முழுவதும் உமக்கு தருகிறேன். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் என்னை கழுவி உமக்குள் என்னை புது மனுஷியாக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம் நற்கந்தம் விளங்கட்டும். உம் பார்வைக்கு பிரியமானபடி நடக்க எனக்கு உதவி செய்யும். என்னை நடத்தும், வழிகாட்டும், எனக்கு முன்னே செல்லும். என் வாழ்க்கை உம் மகிமைக்காக மாத்திரமே பிரகாசிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.